எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில அநேக தன் பக்கத்துல இருக்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்த தேவன் இந்த மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவன் என்பதை அந்த மனுஷனுக்கு புரியும்படியாய், ஜனங்களுக்கு புரியும்படியாய் தேவன் விளக்கி சொல்லிக் கொண்டு வந்தார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நமக்கு வாக்குத்தத்தமான வசனம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தேவனானவர், அவரே அவர் நாவினால நம்ம கிட்ட சொல்ற காரியம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நம்ம எப்பவுமே நம்ம ஜெபங்கள்ல சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஒரு காரியம் தான். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனா நாம எதை கேட்கணும்? நம்ம எதை கேட்கணும்? நம்ம நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கோம். பேச தொடங்க நாள் முதல்ல நம்ம மண்ணுக்கு போற வரையிலும் யாருக்கையா எதையா நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். ஆனா தேவ சமூகத்துல சில காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா இதே தேவன் ஒரு சில காரியங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன தேவன், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்ன தேவன், சில காரியங்களை குறித்து நிதானிக்கும்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நடத்தி கொண்டு வரார். மத்தேயு 6:8 நம்ம பார்த்தோம்னா அவர் இப்படியாய் சொல்றார், அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான் என்று நமக்கு 7ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தமா கொடுத்துட்டார். ஆனா அதுக்கு முன்பாக நமக்கு சில காரியங்களை நாம் நிதானித்து எதை கேட்கும்படியாய் நாம் இருதயம் வாஞ்சிக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே அவர் சொல்றார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதா உங்களை உண்டாக்கின தேவன். தாயின் கருவிலே நாம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்ம உருவே ஆகல. இந்த சத்தியத்தை எங்களுக்கு ரொம்ப அழகா இந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல வெளிப்படுத்தினார் தேவன். தாயின் கருவிலே நாம உருவாக்குறது முன்னதாகவே பேர் சொல்லி அழைத்த தேவனாமா. இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ஆக்னஸ் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம உருவாயிட்டோம், நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஃபார்ம் ஆயிருக்கிறோம், நம்ம பேர் ஆக்னஸ், அவர் நமக்கு பேரிட்டால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது காரியம் அப்படி இல்லை. நம்ம பேரை சொல்லி அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல நாம் தாயின் கருவுல நமக்கு உண்டான அந்த கரு போய் உருவாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம விசேஷித்தவர். ஆமென். நம்மளை உண்டாக்கினவர் நம் பிதா. ஆமென். அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன காலத்துல என்னென்ன வேண்டும் என்பதை அவர் முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நீ அஞ்ஞானிகள் போல நீ ஜெபம் பண்ணாத, நீ வாய் வசனிப்பினால நீ அப்படி வசனிப்பாத. ஏன்னா நீ கேட்கறதுக்கு முன்னதாகவே உன் பிதா அறிந்திருக்கிறார் உனக்கு என்ன தேவைன்னு. அவர் நீ கேட்கறதுக்கு முன்னதாகவே உனக்கு கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன கேட்க வேண்டும்? நாம் என்ன கேட்க வேண்டும்? அவர் சொல்றாரு, நீ என்ன குடிப்ப, என்ன உடுத்துவ, என்ன புசிப்ப, நாளைக்கு என்ன காரியம் என்பதை நீ கேளாமல் இரு. அவர் சொல்ற மத்தேயு 6:25 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும்
எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையவையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகினும் உறுதி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் நிமிடமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நம்ம தேவனிடத்துல போயிட்டு பரமபிதா கிட்ட நாங்க எண்ணத்தை உண்போம், ஐயா வீட்டுல சாப்பாடு இல்லை, ஐயா கொடுத்த கூட இல்லை, ஐயா நாங்க தூங்குறதுக்கு இடம் இல்லை, இப்படி இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமான தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, உன் கண்ணை நீ திருப்பி பார், உன் கண்ணை திருப்பி பார், உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியத்தை பார், காகங்களை பாரு, பறவைகளை பாரு, அது என்ன தனக்கு தேவையானத அதுக்கு தானா போஷிக்க தேவன் வல்லவரா இருந்தா, ஒரு 4 அறிவு 5 அறிவு ஏன் ஒரு அறிவு ஜீவனுக்கு தேவன் போஷிக்க வல்லவரா இருந்தா, 6 அறிவு படைச்ச மனுஷனுக்கு தேவன் எவ்வளவு விசேஷித்தவராய் காணப்படுகிறார். நம்மளை போஷிக்க அவர் எவ்வளவு வல்லவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஆதியிலே முதலாவது மனுஷனை உண்டாக்கும் பொழுது சக்கரத்தையும் உண்டாக்கி அவன் கை கீழே அவனுக்கு அடக்கமா கொடுத்த தேவன், அவர் உண்டாக்கிற எல்லாவற்றையோட தேவைகளை சந்திக்கிற தேவன், அதை ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுத்த மனுஷனுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? அந்த தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியமே வேற. நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நீயே என்னவோ நீயே உருவாகி, நீயே என்னவோ நீ உனக்கு தேவைகளை நீ சம்பாதிச்சு நீயே உன்னுடைய காலங்களை நீ நடத்தி கொண்டு போகிற மாதிரி நீ நினையாதே என்று சொல்லுகிறார். உனக்கு மேலே என் கரம் இருக்கிறது, உனக்கு மேலே என் கரம் அமர்ந்திருக்கிறது, அது நடத்த வல்ல கரமாய் இருக்கிறது, அது நடத்த வல்ல கரமாய் இருக்கிறது. அப்ப நாம எதை கேட்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நீ சுத்திலும் இருக்கிற காரியத்தை நினைச்சு உன் மனச இது இல்ல அது இல்ல இது வேணும் அது வேணும் நீ அலப்பாயிர. உன் மனச உன் இருதயத்தை உன்னுடைய வாஞ்சைய எதுக்கு நேரா நீ செலுத்த வேண்டும்? தேவ ராஜ்யத்துக்கு நேராய் செலுத்த வேண்டும். அதுக்காக தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அல்லேலூயா. மனுஷன் உண்டாக்கப்பட்டது நோக்கமே அதுதான், தேவனை துதிக்கும்படியாய் தன்னை உண்டாக்கின தேவனை எண்ணி எண்ணி தனக்காக இந்த சுவாச காற்றையும் தனக்காக இந்த தண்ணீரையும் தனக்காக இந்த நிலவலங்களையும் விடையை நீ உண்டாக்கவில்லை, உனக்காக தேவன் உண்டாக்கி கொடுத்த காரியம். உன் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பவர் தேவன் தான். அப்பேற்பட்ட தேவன் உனக்கு தகப்பனா இருக்கும் பொழுது ஏன் கவலை கொள்ளுங்க? மனதை எதுக்கெல்லாம் நீ நாடி செல்லுங்க? இந்த இருதயம் எதுக்கெல்லாம் நாடி போகும்? அதை இது என்று உழப்பிக் கொண்டிருக்கிறாயே, நான் எதை நாட சொல்லுகிறேன்? மேலானவைகளை நாட சொல்லுகிறேன்.
தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியும் நாடும்படியாய் உன்னை இந்த பூமியில வைத்திருக்கிறேன். நீ அதை நீ நாட வேண்டும், நீ அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மீதி எல்லாம் இதெல்லாம் உனக்கு உன் தகப்பன் உன் தாய் உன்னை இந்த உலகத்துல கொண்டு வந்தவங்க. நீ அவங்க கிட்ட கேட்கிறப்ப, நீ மீனை கேட்கிறப்ப அவங்க பாம்பை கொடுக்கறது இல்லை. மீனை கேட்கிறப்ப அவங்க பாம்பை கொடுக்கறது இல்லை. கொள்ளாத இருக்கிற இந்த மனுஷர்களே, பாவ கரைப்பட்ட இந்த மனுஷர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து கொடுக்கும் பொழுது உன் பரம தகப்பன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். எப்பேற்பட்டிருக்கிறவராக இருப்பதை உணர்ந்து கொள். அதுக்காக என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம் என்பதை நீ நாடாமல் இரு. ஆனாலும் இந்த தேவன் சொன்ன வண்ணமாய் அவர் சொல்லுகிறார், நாம் எதை கேட்க வேணும்னு பரமண்டல இருக்கிற பிதாவின்ற ஒரு ஜபத்தை அழகா கொடுத்திருக்கிறார். அதுல கேட்க வேண்டியவங்களுக்காய் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13 வசனம் பரமண்டல இருக்கிற ஜபம். அதுல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்னடா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பாட்டை கேட்காத, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம்னு சொல்லிட்டு இங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இவரே சொல்லி கொடுக்கிறாரு. இது வர்றதுக்கு முன்பாக இந்த வேதத்துல உள்ளவர்கள் யார் யார் எதை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒரு விசையாக பார்த்துவிட்டு இந்த ஆகாரம் என்பது என்ன என்பதை நாம் பார்ப்போம். மோசே தேவ ஜனத்துக்காக தேவனுடைய தரப்புல நின்று அவன் கேட்டான். ஆதியாகமத்துல யாத்திராகமம் 33:12-17 வசனங்கள்ல இந்த மோசே தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். நீர் வந்தால் ஒழிய, உமது சமூகம் என்னோடு இருந்தால் ஒழிய நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் அசைய மாட்டோம். ஆமென். அவன் ஒன்றை கேட்கிறான் தேவனிடத்தில். மோசே கேட்டது தேவ சமூகத்தை கேட்டான். ஆபிரகாம் கேட்டான். ஆபிரகாம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டான்னா ஆபிரகாமும் கேட்டான். அதுவரையிலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனா, விசுவாசத்தின் தந்தையாய் காணப்பட்ட ஆபிரகாம் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை எப்பொழுது நான் சுகந்தரிப்பேன் என்பதை தேவனிடத்தில் கேட்டான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2-9 வசனத்துல இதை நாம பார்ப்போம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு கேட்டான். தன் மனைவிக்கு பிள்ளைகள் வேண்டும் என்பதை ஈசாக்கு கேட்டான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தகப்பனே என் மனைவியோட கர்ப்பத்தை திறந்தருளீராக என்று கேட்டான். யாக்கோபு கேட்டான். தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடேன் என்று கேட்டான். ஆதியாகமம் 33:26 யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனிடத்துல கேட்டான். அன்னாள் கேட்டாள். தன் மலட்டை கர்ப்பத்தை பார்த்து ஏளனமாய் பேசின தன் கணவனுடைய இன்னொரு மனைவியாலை தேவன் பார்க்கும்படியாய் விசாரிக்கும்படியாய் அவளை சபிக்கவும் இல்லை, அவளை கேட்டு எதுவும் பண்ணல. தன்னோட மலட்டு தன்மை நீங்கும்படியாய் ஒரு மகனை கேட்டான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-12 பார்த்தோம்னா, நீங்க கொடுக்கிற இந்த மகனை நான் உங்களுக்கே கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தவளாய் கேட்டான். இவர்கள் எல்லாம் கேட்டாங்க. இவர்கள் யாரும் என்னத்தை துன்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கேட்கவில்லை. ஆனால் இவர்கள் எல்லோரும் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டார்கள். இது அத்தனையும் இவர்கள் கேட்ட அந்தந்த காரியத்தை ஆபிரகாமுக்கும் கொடுத்தார், ஈசாக்குக்கும் கொடுத்தார், யாக்கோபுக்கும் கொடுத்தார், அன்னாளுக்கும் கொடுத்தார். உங்களையும் என்னையும்
சொல்லி கேட்கும்படியாய் இங்க தேவன் சொல்லுகிறார். கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தேவன். சரி, இவங்கெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டாங்க? இதெல்லாம் தேவ சித்தம் உள்ள காரியமாய் இருந்தது நிமித்தமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது தேவன். அவர் பண்ணினதை ஆபிரகாம் முன்மொழிந்து தனக்கு பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு கேட்டதும் தன் மனைவிக்கு சுதந்திரமாய் பிள்ளைகளை கேட்டான். ஆபிரகாமின் தேவன் எனக்கும் தேவனாய் இருக்கிறபடினால் என் தந்தையை ஆசீர்வதித்தீர், தந்தையோட சந்ததியை பெருக செய்கிற தேவனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையாய் இருக்கிற எனக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் சொந்தரிக்கும்படியாய், அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய், அபியாசப்படுத்தும்படியாய் கேட்டான், பெற்றுக்கொண்டான். யாக்கோபும் அப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், அப்படியாகத்தான் பெற்றுக்கொண்டான். ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு முன்னு வந்து எல்லாத்தையும் தாயினோட அந்த டைரக்ஷனை பெற்றுக்கொண்டாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவனுடைய வாஞ்சையை பார்த்து ஆசீர்வதித்தார், அவனுடைய வைராக்கியத்தை பார்த்து ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் செய்த பிழைக்கு அவனை தண்டிக்கவும் செய்தார், அது வேற காரியம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் நீ கேட்க வேண்டியது என்ன? நீ கேட்க வேண்டியது என்ன? நீ கேட்க வேண்டியது என்ன? இங்க வேதத்துல சொல்லியிருக்கிற ஒரு காரியம், தேவன் சொல்லுகிறார், தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையே நாம் கேட்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கேட்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆதாரத்துக்கு நம்ம இன்னும் வரல, ஆனா இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் சித்தம் இல்லாததை கேட்டவர்கள் யார் யார்? கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் கேட்டிருக்காங்க, எல்லாரும் தான் கேட்கிறாங்க. வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எல்லாருடைய வேதத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்பதை தெளிவாய் தேவன் நமக்காக ஆவியில் நமக்கு கொடுத்த காரியம். ஒவ்வொரு வார்த்தையும் வீணாய் ஒருபொழுதும் ஆனதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், ராஜாவே கேட்டார். அதுக்கு முன்னாக வனாந்திரத்துல கேட்டார்கள். வனாந்திரத்துல என்ன கேட்டார்கள்? மாம்சத்தை கேட்டார்கள். அவர்களை இச்சைக்காக கேட்டார்கள். மாம்ச இச்சை, மாம்சத்தினால் உண்டான காரியத்தை கேட்டார்கள். தேவன் அருளினாரா? கொடுத்தார், அதிகப்படியாய் கொடுத்தார். நீ கேட்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாக அள்ளி கொடுத்தார். ஆனா அவங்க என்ன ஆனாங்க? மூக்குல காதுல எல்லாம் வரும்படியாய் மாண்டு போனாங்க. தேவன் அவர்களை அழித்து போட்டார். தேவன் அவர்களை அழித்து போட்டார். அதே வனாந்திரத்துல அவங்க ஒருவரும் கானான் தேசத்தை காண்பதில்லை என்று சொல்லி அந்த யார் யார் எந்தெந்த ஜனம் தேவனுக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாய், தேவன் எழுப்பிய மனுஷனுக்கு விரோதமாய் அவர்கள் என்னென்ன கேட்டார்களோ அத்தனை பேரையும் அதே வனாந்திரத்துல தேவன் பூமியை பிளந்து போட்டு மூடினார், வாதையினால் அடித்தார். எகிப்து தேசத்துல அத்தனை 10 வாதைகளை கொண்டு அனுப்பின தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒன்று கை போடாதபடி பாதுகாத்த தேவன் தன்னோட மேகம் அக்கினி மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நிலைநடத்தி வழி நடத்திய தேவன் அவர்கள் முறுமுறுப்பதில் கேட்பதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. நீ ஜபத்தில் கேட்டால் நீ பெற்றுக்கொள்வாய், நீ முறுமுறுப்பின் கேட்டால் தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ சமூகம் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, மனுஷனுடைய கையின் வேலைப்பாடு அல்ல.
செல்லுகிறவனாய் நம்ம காணப்படுகிறோம். வாய்க்கு வந்ததை நீ யோசிக்கும் முன்னதாக, நீ வாய் வார்த்தை தேவ சமூகத்திலே விடுவதற்கு முன்னதாக உன்னை நீ நிதானிக்க வேண்டும். ஆமென். உன்னை நீ நிதானிக்க வேண்டும். அதான் ஒரு வாய்க்கு கடிவாளத்தை போடு என்று சொன்னார். ஞானத்தை தேடு என்று சொன்னார். அவர் அப்படியாகத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார். இச்சையை கேட்டதை சங்கீதம் 106, 13, 15 வரையிலும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும் பொழுது தேவன் தங்களுக்கு பாராட்டின கிருபைகளை அடிமைத்தன வாசல்ல இருந்து கொண்டு வந்ததை அவர்கள் 430 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு நொந்து போயிருந்ததை விடுதலையாக்கி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போன தேவனை தங்களுடைய பாதங்கள் கூட வீங்கவில்லையா, வஸ்திரம் கிழியவில்லையா, அவர்களுடைய தேவைகளை அனுதின மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன், அவ்வளவு காரியங்களை செய்த தேவனை அவர்கள் சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களையோ இழப்பை அனுப்பினார். ஆத்துமாக்களிலோ இழப்பை அனுப்பினார். அவர்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டார்கள். கொடுத்தார். நாம் தேவன் கொடுக்கிற தேவன் கொடுத்தார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் என்ன கேட்கிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார். தேவனை பரீட்சை பார்க்கும்படியா தேவனுடைய மகிமையை மட்டாய் எண்ணுகிற எவனும் தண்டிக்குள்ளார். தேவன் ஒரு காலம் தன்னுடைய மகிமையை மட்டுப்படுத்த விடவே மாட்டார். அவருடைய மகிமை பெரியது. அந்த மகிமை ஒரு காலம் மட்டுப்படுத்தாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கண்டித்து உணர்த்தினார். இன்னொரு காரியம், இதே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பு ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். 1 சாமுவேல் 8:4-22 வசனங்களை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா அதுல சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு முன்னதாக போய் நிற்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்பதை கேட்கிறார்கள். அவர்கள் மறந்தே போனார்கள். இதே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது தேவன் மகிமையாய் மேகஸ்தம்பம் போல பகலிலும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் போல அவர்களுக்கு முன்னாக கடந்து சென்றவரை அவர்கள் மறந்து தங்களுக்கு முன்பாக தங்களை நடத்தி செல்ல ராஜா வேண்டும் என்பதை கேட்டார்கள். தேவன் அவர்கள் நாடினதை தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன காரியம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன தள்ளி போட்டார்கள். அவர்கள் கேட்டதை கொடுத்து விடு, அவர்கள் கேட்டதை கொடுத்து விடு. நாம கூட ஜாக்கிரதையா இருக்கணும். நாம கேட்கறது மட்டும் இல்ல, நமக்காக வேண்டிக் கொள்கிறவர்கிட்ட என்ன சொல்லி வேண்டிக் கொள்ளும்படியா நாம கேட்கிறோம் என்பதை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல அவங்க கேட்டதை அவன் மனம் உடைந்து போய் தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுத்தான். அப்பா, இது உமது சித்தம் இல்லையே, இவர்கள் ராஜாவை கேட்கிறாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றாரு, நீயே கவலைப்படுற சாமுவேல், அவர்கள் உன்னை தள்ளல என்ன தள்ளினார்கள். அவர்களை நடத்தும்படியாய் நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்தே போனார்கள். நம்ம தீர்க்கதரிசிகள் கிட்ட, ஊழியர்கள் கிட்ட கூட நம்ம வாயினால என்ன சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ளும்படியா கேட்கிறோம் என்பதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு நேராக நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். உமது சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் நீர் செய்யும் என்பதை தான் நாம் ஜெபமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறப்போ சித்தம் பரலோகத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அதை இந்த பூமியில செய்யுங்கப்பா. நமக்கு எல்லாமே இங்க வந்து டெம்பரரி தான். இதை நாம மனசு ஆழத்துல, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இதை நாம ஆழத்துல வச்சுக்கணும். இங்க உள்ள காரியம் எல்லாம் டெம்பரரி.
அவருடைய கை சுத்தத்தின்படி நாம இருக்கிறோம். யாருடைய கை பாவைகளாய் நாம் போய்விடக்கூடாது. தேவ சுத்தத்துக்கு தேவனுடைய கைகள்ல அடக்கம் உள்ளவர்களாய் அடங்கி இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் தேவன் ஆடுகிற காரியம். இந்த வேதத்துல என்னெல்லாம் கேட்டார்களோ, தேவ சுத்தத்தின்படி கேட்டார்களோ, அதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். தேவ சுத்தம் இல்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை கேட்டதை தேவன் கொடுத்தார். ஆனால் அவர்களை அவிழ்த்து போட்டார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த ராஜாவானவன் எப்படி உன்னை நடத்துவான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குமாரன் குமாரத்தையும் அவர்களுக்கு அடிமை. அவரே ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார். அவரே ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அவரே அவர்களுக்காக கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். But he tells, நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். நான் நல்லா செலக்ட் பண்ணி தான் உங்க கையில கொடுக்கிறேன். ஆனா இது என்னோட விருப்பம் இல்லை. Washing away the acts. தேவன் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கும்படியாய் நாம் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவன் கை நழுவும்படியாய், நம்மளை கை நழுவி விடும்படியாய் நாம் ஒன்றும் ஒரு காலத்திலும் நாம் கேட்டு துணியக்கூடாது. நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அவரோட சித்தத்துக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் கை நம்ம கையை விட்டு நீங்கும்படியா இருக்கிற காரியத்தை நம்ம ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் கை கழுவினாலும் தான் பார்த்தோம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, எப்படிதான் சிதறி போனார்கள் என்பதை அடிமை கருத்துக்குள்ளார போய்விட்டாங்க. தேவன் இதை அறிந்திருக்கார். தீர்க்க தரிசனமா ஆபிரகாமுக்கு ஆதி ஆகமத்தில் இதை அவர் சொல்லியும் இருக்கிறார். உன்னுடைய சந்ததியில வரக்கூடியவர்கள் 400 வருஷமா அங்க போய் அடிமையா இருப்பாங்க. புறச்சாலை இடத்துல அடிமையா இருப்பாங்க. தீர்க்க தரிசனமா கொடுத்தார். அது வாக்கு தத்தம் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தம் அல்ல. அது God doesn't want us to be a slave. அது வாக்குத்தத்தம் அல்ல, அது தீர்க்கதரிசனம். உன்னுடைய சந்ததியில வருவாங்க, இப்படி போயிடுவாங்க அப்படின்றத ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அப்ப நாம் எதை வேண்டி பெற்றுக் கொள்ள வேண்டும்? நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 6:27. அவங்க அற்புதத்தை கண்டு, அவங்க அப்பெல்லாம் புசிப்பதை கண்டு, அவங்க பின்னால வர்றதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நேரிருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப வாசிக்க கேட்போம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, கேட்க வேண்டியது சாப்பிடக்கூடிய அப்பத்துக்காக அல்ல. ஏன்னா அது உன் தகப்பன் அறிந்திருக்கிறார். உன்னை போஷிக்க வேண்டும். நீ இந்த பூமியில இத்தனை ஆண்டு காலம் நீ உயிர் வாழ வேணும்னா நீ உன்னை போஷித்து தான் ஆகணும். 60 ஆண்டு காலமோ 70 ஆண்டு காலமோ 80 ஆண்டு காலமோ 100 ஆண்டு காலமோ இந்த பூமியில வாய்ப்பேன் என்று தீர்மானித்த தேவன் உன்னை போஷித்தே ஆவார். நீ அதை மறந்து விடாது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். உங்களுடைய நடத்தை, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்கணும்? அழிந்து போகிற போஜனத்தை தேடுறதுக்காக இந்த உலகத்துல நாடி தேடி ஓடுறதுக்காக இருக்கக்கூடாது. தேவராஜ்யம் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஒரு வேலையை வச்சிருப்பாரு. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். முதலாவது உன்னுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். தேவ சமூகத்துல காத்திருந்து உன்னுடைய வழியை உண்மையை உத்தமமா இந்த உலகத்துல நீ காத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக தெரியுமா? நீ இந்த பூமியில உனக்கு தேவையான காரியங்களை நீ சம்பாதிக்கும்படியாய் ஆதாமுக்கு கட்டளையிட்ட
அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற கிரியை நடத்துவீங்க. அப்போ நிலை நிற்க வேண்டிய கிரியைகள் என்ன? தேவ சமூகத்தை நாடி நிற்கிறவர்களாய், உத்தமத்தை காரியங்களை செய்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய், ஆத்மா ஆவி ஜாக்கிரதையாய் தேவனிடத்தில் சார்ந்து ஒப்பு கொடுத்தவர்களாய், நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகளும் கிரியைகளும் தேவனுக்கு பிரியமாய் நீதியாய் காணப்படும்படியா, பரிசுத்தமாய் காணப்படும்படியா, நம்மளை நிதானிக்கும்படியா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், மர்மமாக்கப்பட்டவர்களாய், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவரை எதன் மூலமா அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அதை மனுஷன் குமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்பேற்பட்ட போஜனத்தை, அப்பேற்பட்ட அப்பத்தை, நித்திய ஜீவனுக்கு செல்லும் வரை உனக்கு காத்து கொடுத்திருப்பதை, உனக்கு தர வேண்டியதை தேவகுமாரனுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அதை கொடுக்கும்படியாய் பிதாவானவர் முத்திரித்திருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் மேன்மை பாராட்டின காரியம் என்ன? தங்களுக்கு உண்ண கொடுத்த பிதா. அவங்க ஒத்தாசை பர்வதத்தை நோக்கி எதற்காக பார்க்கிறார்கள்? அனுதினம் மன்னாவை பார்க்கிறார்கள். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பிதாவை நோக்கி பாரு, மோசே நோக்கி நீ பார்த்துட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு, நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு போச்சு. நீ பார்க்க வேண்டியதுனா உன் பிதாவை நோக்கி பா. அவர் உனக்கு என்னத்தை தருவார்? வானத்திலிருந்து அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு தருவார். இந்த மெய்யான அப்பம் எது? இந்த மெய்யான அப்பம் எது? அறிஞ்சிருந்தா நாம் அதை விட்டு விடுவோமா? அறிவும் நம்ம விட்டு விடுவதாய் தான் காணப்படுகிறோம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். என்ன இருந்து? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிற அப்பமே. உலகத்துக்கு என்ன கொடுக்காது? ஜீவனை கொடுக்கும். நம்ம சாப்பிடுற உணவுல ஜீவன் இருக்கா? அது நமக்கு ஜீவனை கொடுக்குதா? நம்ம நினைக்கிறோம் அதான் லைஃப்னு நினைக்கிறோம். வயிறுல நம்மளுக்கு தேவன், ஆவியும் ஆத்மா தான் நமக்கு. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார். அப்போ அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சொல்லுகிற காரியம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். உன் ஆத்மா வறட்சியை பார்க்காது. உன் ஆத்மா வறண்டு போன நிலத்தை போல இருக்காது. உனக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது. இது எதற்குண்டான பசி, எதற்குண்டான தாகம்? இது ஆத்மாக்குண்டான தாகம், இது ஆவிக்குண்டான தாகம். அவரே நமக்கு ஜீவாப்பமாய் காணப்படுகிறார். அவரே நமக்கு ஜீவாப்பமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 48 வாசிக்க கேட்போமானால் அதில் சொல்றாரு, ஜீவாப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். பாருங்க, அவங்க பெற்றுக்கொண்டது மன்னா, விசேஷித்த மன்னா. ஏன்னா அது தேவ சமூகத்துல வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷமான ஆரம் கோல் துளிர்கால் மன்னாவும் அங்க வைக்கப்பட்டிருந்தது. தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாண பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அது வானத்திலிருந்து வந்ததுதான், தேவன் அதை அருளியிருந்தான். இது பூமிக்குண்டான காரியம் கிடையாது. தேவர்கள் உண்ட புசித்த அந்த மன்னாவை நீங்க புசிச்சீங்க. ஆனா அதை நீங்க சாப்பிட்டு எல்லாரும் இதுவரை நம்ம உயிரோட இருக்கீங்க. அது உங்க உடலுக்காக வேண்டி, உங்க சரீரத்தை பலப்படுத்த வேண்டியது தேவன் கொடுத்த காரியம். ஆனா அதை சாப்பிட்டு புசித்திருந்தோம் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அவர் தன்னைத்தானே கொடுத்தார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவருடைய மாம்சம், அவருடைய மாம்சம். அப்பொழுது யூதர்கள் அவரை பழி சொல்றாங்க. அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு, குசிக்கு கொடுப்பார் என்று சொல்றாரு, இது என்ன காரியமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அணுகிறது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 57-58 வாசிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தை தான் அவர் நாடி தேடி நம்மளை அனுதினமும் ஜெபிக்கும்படி அழைக்கிறார். Give us thy bread. Give us thy bread. உம்முடைய அப்பத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான அப்பம். இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான அப்பம். அவர் வார்த்தையின்படி அவரை உட்கொண்டு அவரை உள்ள ஆவி ஆத்மாவில் இருதயத்தில் பெற்றுக்கொள்கிற எவனும் பிழைப்பான். எவனும் பிழைப்பான். அவன் நித்திய காலமாய் பிழைப்பான். அவனுக்கு பாதாளம் கிடையாது. அவனுக்கு பாதாளம் கிடையாது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாள் எதையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டிருப்போம். அப்ப எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். தகப்பன் இடத்துல எல்லாம் தான் நம்ம கேட்கிறோம். ஆனா மேலானதை நாம் நாடும்படியாய் தேவைப்படுகிறார். மேலானதை நாடும்படியாய் அவர் அவர்தான் நமக்கு தர விரும்புகிற காரியம். எல்லாரையும் போல நாம் அல்ல, எல்லாரையும் காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார் நம்மளை. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. எல்லோரையும் போல நாம் உண்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் புசிப்பதற்காகவும் இந்த பூமியில நிலையா இருக்கத்தக்கதான காரியத்தை அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் 16:23-24 அந்த வசனங்களையும் வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவரே அப்போ அவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆனா யார் மூலியமா கேட்கணும்? அவருடைய நாமத்தினாலதான் கேட்கணும். ஆமென். அவருடைய நாமத்தினாலதான் கேட்கணும். அவருடைய நாமத்தினாலதான் கேட்கணும். நீங்க இதுவரை எதுவுமே கேட்கலங்க, இனிமே கேளுங்க. அதிகாரத்தை கொடுக்கிறாரு. என் நாமத்தினால நீ பிதாவை நோக்கி நீ என்ன கேட்கிறியோ நீ பெற்றுக்கொள்வாய். ஆனா நான் நாடுவது, நான் விரும்புவது, அந்த வனாந்திரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காளையை கேட்டு இச்சைத்து கேட்டு மாண்டு போனதை நீங்கள் கேட்காதபடி ஜாக்கிரதையாய் இருந்து நானே ஜீவாப்பமாய் இருக்கிற என்னை நீங்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படியாய் யாவரையும் கேட்கிறீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். இன்னைக்கு நாம மனதில் ஒரு உறுதியாய் நம்ம சில காரியங்களை நிறைவேற்ற செய்வோம். தேவன் சொன்ன வண்ணமாய், தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த வண்ணமாய், அவரே அந்த நித்திய ஜீவனுக்கு எதிரான அப்பம், அவரே அந்த அப்பம் என்பதனால அவரை நம்ம உட்கொண்டு அவரை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நமக்காக விட்டு சென்ற அவர் பரிசுத்த தேசபாலனை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இருநலைந்த கண்கள் திறக்கப்படும். நம்ம ஜீவியத்துல அந்த ஜீவ ஊற்றை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படும். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை கிரியைகளை நாம் நடப்பிக்க வல்லவர்களாய் காணப்படுவோம். இந்த பாடுகளின் நாட்களில் அப்பா நீரே எங்களுக்கு ஜீவ அப்பமாய் மாறி அப்பா எங்களுக்காக உமது சரீரத்தையும் உமது ரத்தத்தையும் கொடுத்தீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த சிலுவை மரணத்தை அப்பா நீர் ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டவராய் அப்பா நொறுக்கப்பட்டவராய் காயங்களை உடம்புகளை சுமந்தவராய் அப்பா சிரசின் மேல முன்முடியையும் அப்பா கைகளிலும் கால்களிலும் ஆணி தரித்தவராய் வலாவிலே குத்தப்பட்டவராய் அப்பா அந்த சிலுவையில எனக்காக மரித்தீரே.
உண்மையே நீ ஜீவாப்பமாய் கொடுக்க. அப்பா உண்மையே நீ ஜீவாப்பமாய் கொடுக்க. நீ உண்மையே நீ தாழ்த்தி போட்டீங்க. நாங்கள் ஏமாத்திரம் சுவாமி. அப்பா நாங்கள் ஏமாத்திரம். அப்பா எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்கள் பாவங்களுக்காக உண்மை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீங்க. ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அப்பா நீ ரத்தம் சிந்தி எங்களுக்காக முதல் ஜீவனை கொடுத்தீங்க. அப்ப அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் நாடி பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்க வாழ்நாள்ல எத்தனையோ நாட்கள் நாங்கள் வீணாய் செலவிட்டிருக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்துல உண்ட காரியங்கள், இந்த உலகத்துக்கு உண்டான மாயங்கள் எங்களை ஆட்கொண்டு இருந்தபடினால அப்பா உண்மை நாங்கள் பாராமல் போன அந்த நாட்களுக்காய் எங்களை மன்னியும் சுவாமி. அப்பா நீர் எந்த நோக்கத்தோடு நீர் வந்து சிலுவையிலே உண்மை தாமே நீர் ஒப்பு கொடுத்தீரோ, ரத்தம் சிந்தினீரோ, அதை நாங்கள் அறியாத போன நாட்களுக்காய் எங்களை மன்னிங்க. மேலானதை நாடும்படியாக இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உண்டானவன் அல்ல, அதே போல இவர்களும் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல என்று பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிய தேவன் நாம் அவரை நாடி பெற்றுக்கொள்ளும். இந்த உலகத்துக்கு உண்டானவைகளை அல்ல, மேலானவர்களை நாம் நாடி பெற்றுக்கொள்வோம். இந்த ஜீவாப்பம் நம்ம வாழ்க்கையில, அவருடைய பரிசுத்த கல்வரத்தம் நம்ம வாழ்க்கையில அப்பா ஒரு புதிய மாறல் கொண்டு வரும்படியாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு விடுதலை, அவரே நமக்கு விடுதலை தர வந்தார். பாவங்கள்ல, சாபங்கள் இருந்து, தீமையிலிருந்து, நம்மளுடைய அக்கிரமங்கள் இருந்து, நம்மளுடைய நிந்தைகள்ல இருந்து, பாடுகள்ல இருந்து, நுகங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். அந்த தேவனை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நாம் அப்படியாய் நம்முடைய பரிசுத்த கல்வரத்தை நம்ம மேல ஊற்றி நம்மளை மூடி எல்லா தீங்கிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை காத்து கொண்ட கிருபைகளுக்காக எல்லோரும் நினைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் நாம் ஒவ்வொருவர் மீதும் நம் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் என்றும் 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 இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.